உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் நிறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 6 வாரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் விழாக்களை கொண்டாடி வந்தோம். இவ்விழாக்களின் சிகரமாக இன்று மூவர் இறைவனின் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்பை காண முடிந்தால் மூவர் இறைவனையும் காண முடியும் என்று அந்த இறைவனை பற்றி புனித அகுஸ்தீன் அவர்களின் கூற்றுக்கேற்ப இறை அன்பில் இணைந்து இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நம் இறைவன் மூவர் கடவுள் என்பதையே நமக்கு அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் கூறியது பலரை வியப்பில் ஆழ்த்தியது. இயேசுவின் காலம் வரை இஸ்ரேல் மக்களுக்கு அறிமுகமான கடவுள் தானாக இருக்கும், தனித்திருக்கும், தனித்து இயங்கும் ஒரு கடவுள். தனித்திருக்கும் கடவுளை தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற ஒரு கூட்டு குடும்பமாய் அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மூவர் இறைவனின் இலக்கணம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நாம் வழிபடும் இறைவன் உறவுகளின் ஊற்று என்றால் நாமும் உறவுகளுக்கு முக்கியமான முதன்மையான இடம் தர அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதுதானே அந்த பாடம். உறவுகளுக்கு நாம் வாழ்வில் எந்த இடத்தை தந்திருக்கின்றோம் என்பதை ஆய்வு செய்ய இன்று நல்லதொரு தருணம். உறவுகளை வளர்ப்பதை காட்டிலும் செல்வம் சேர்ப்பது, புகழ் தேடுவது என்று மற்ற அம்சங்களுக்கு நாம் வாழ்வில் முதன்மை இடங்களை கொடுத்திருந்தால் மீண்டும் உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவர் இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று இன்று இப்பெருவிழா திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே தந்தை, மகன், தூய ஆவி என்று 3 வடிவங்களில் ஒரே தந்தையாகி இருக்கின்ற அந்த கடவுளை பற்றி சிந்திக்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கொண்டிருந்த உறவையும், அவர்கள் கொண்டிருந்த அன்பையும், அவர்கள் கொண்டிருந்த உரையாடல்களையும் எங்களது நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் கொண்டிருந்தோமா என்று சிந்தித்து நாங்கள் அப்படி தவறி இருந்தால் அதற்காக இந்த நேரத்திலே இறைவனின் பாதத்திலே மன்னிப்பு கேட்போம். தந்தையே, இறைவனே, இரக்கமாயிரும். மைந்தனே இயேசுவே, இரக்கமாயிரும். ஆவியே என்னை
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, தாயும் தந்தையுமானவரே, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே கடவுளின் அருளும் ஆசீரும் இதுவரை எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் எங்கள் குடும்ப உறவிலும் சமூக உறவிலும் எங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றிய உறவிலும் நாங்கள் இன்னும் முன்னேற்போடு நடந்து உமது திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதலாம் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 4-6 முடிய மற்றும் 8-9 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்கள் உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதறான என் நிலையை உயரச் செய்தார். பதறான என் நிலையை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன்னாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே.
இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடனும் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவுக்கு கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பல நாட்களாக வேலை இல்லாமல், பாடசாலைகள் கல்லூரிகள் இல்லாமல், வேற பொழுதுபோக்கே இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல? என்ன செய்யறது? வாழ்க்கை பல நேரங்களில் நல்ல நல்ல பாடங்களை சொல்லி கொடுத்து விட்டு போகும். நல்ல நல்ல அனுபவங்களாக எங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு ஒருவருக்கும் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் காலம் சரியாகி கொண்டிருக்கிறது, இந்த கொரோனாவின் பாதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்று பல்வேறு விதமான தகவல்கள் வந்தாலும் இன்னும் பயம் ஒவ்வொருவர் மத்தியிலும் சூழ்ந்துதான் இருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நானும் என்னோடு சேர்ந்து ஒரு அருட்சகோதரரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. வெளியே கை கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி வச்சுருந்தாங்க. கையெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகும்போது திடீர்னு அங்கே நின்று கொண்டு இருந்த அந்த வாட்ச்மேன் அண்ணா நில்லுங்க அப்படின்னு சொன்னார். 2 பேரும் நின்ற உடனே ஹெல்மெட்டை கலட்டிட்டோம். திடீர்னு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு சின்ன மிஷினை வச்சு நெத்திக்கு முன்னாடி வச்சாங்க. பயந்துட்டோம் கொஞ்ச நேரம். என்னென்னு கேட்டோம். டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. டெம்பரேச்சரா? எதுக்கு? இல்லை, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் சில வேளை அதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அது நெத்தியில் வச்சோன்னு ஒரு சின்ன பயம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எது வாங்கப்படுமோ அதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி ஒரு சின்ன ஒரு பயம். எல்லா இடமும் இது பரவலாக இப்போ இருக்கிறது. தனித்து நடத்துகின்ற முகாம்கள் எல்லாமே நடைபெறுகிறது. பல நாடுகளில் இன்னும் அதற்கான நோய்க்கான தீவிரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது கேள்விப்படுகிறோம். எல்லாத்துக்கும் சிறப்பாக நாங்கள் வேண்டுவோம். குறிப்பாக
அதே நேரம் கடந்த வாரம் எதிர்பாராத விதமாக அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உலகமே இன்று அதை பற்றி உச்சரித்து கொண்டிருக்கிறது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கின்ற ஒரு நபரை அங்கே இருக்கின்ற காவல்துறையினர் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு விதத்தில் பதற்றமாக தான் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு கோபம் இருந்துச்சு, அதை தாண்டி ஒரு சொல்ல முடியாத ஒரு வருத்தம் இருந்தது. முழங்காலினால் அவருடைய கழுத்தை நெரிக்கின்ற அந்த காட்சியை பார்த்த பொழுது மனிதர்கள் இப்படியெல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்த பேதங்கள் இன்னும் இருக்கிறதா? எப்பொழுதுதான் இதெல்லாம் தீரப்போகிறது? எப்பொழுது ஒரு நாடு சுபீட்சமாக ஒரு தனி மனிதன் ஒரு நிம்மதியோடு வாழப்போகிறார் என்ற ஒரு பல்வேறு விதமான இயக்கங்களும் கேள்விகளும் என் மனதுக்குள் இருந்தது. அதற்காகவும் சிறப்பாக நாங்கள் இந்த திருப்பலியில் மன்றாட வந்தது. கோபத்தை நாங்கள் ஒருபுறம் வைத்து கொண்டாலும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கடவுளிடம் சிறப்பாக வேண்டுவோம், ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடக்க வேண்டும். ஏன் இப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி வாசகம் மட்டுமல்ல, இன்றைய திருவிழாவை உறவை பற்றி தான் எங்களை யோசிக்க அழைக்கிறது. எங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றி நாங்கள் யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் தனித்து விடுவோம், தனித்து விடப்படுவோம். உறவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளையும் கொஞ்சம் உற்று கவனிக்க பழக வேண்டும் என்று நான் உணர்கிறேன். என்றால் எங்களை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் அது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடத்தை நடத்துகின்றன. நாங்கள் எங்களுடைய உறவு முறைகளை எப்படி வாழ்கிறோம், என் தனிப்பட்ட முறையில், எனது குடும்பத்தில், என் சமூகத்தில், என் நாட்டில், என்னை சுற்றியுள்ளவர்களோடு நான் வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறையாக நேர்மறையாக இருந்தது என்று சொன்னால், அந்த உறவிலே சிக்கல் வராமல் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை எப்பொழுதும் எல்லோருக்கும் வளமாகவே இருக்கும். அது பல நாட்களில் நடந்திருக்கிறது, பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் தனிப்பட்ட விதமாக எங்களை கொஞ்சம் உரசி பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. நாங்கள் உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுது சவால்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். சவால்கள் இல்லாமல் யாரும் எதையும் அடைந்து விட முடியாது. ஆனால் சவால்களை நாங்கள் எதிர்கொள்கின்ற விதம் இருக்குது அல்லவா, அப்படி நாங்கள் பழகி கொண்டோம் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் மற்றவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உறவுகளை நாங்கள் இந்த காலத்தில் எப்படி பேணி காக்கிறது? எல்லோரும் தனித்திருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன, எல்லாரும் மாஸ்க் கட்டிக்கொண்டு ஒரு விதமான பதற்றத்தோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்னோடு இருக்கின்ற அருள் சகோதரன் நானும் சேர்ந்து சந்தைக்கு போயிருந்தோம். எங்களுக்கான மரக்கறிகள், காய்கறிகள் வாங்குறது, மீன் வாங்குறது, மற்றதெல்லாமே வாங்கி கொண்டு வருவதற்காக போயிருந்தோம். மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே கூட்டம், அவ்வளவு கூட்டம். அப்பொழுது எங்களுக்குள்ள எப்பொழுதும் போல ஒரு பதற்றமான உணர்வு இருக்குது அல்லவா, யாரையும் தொட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு பதற்றத்திலே எங்கள் முகத்திலே மாஸ்கை மாட்டிக்கொண்டு எனக்கு என்னோடு வந்த அருள் சகோதரர் சொன்னால், அண்ணே யாரையும் தொட்டுறாதீங்க, நம்ம கவனமாக போவோம் அப்படின்னு சொன்னார். நான் அதை மறந்து விட்டேன். ஆனால் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். யாரையும் தொட்டு விடாமல் தன் கையை இருக்க கட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மீன் கடையாக பார்த்து 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 சுற்றி ஒரு வளைவு வந்து கொண்டிருந்தோம். இப்படி வந்து கொண்டிருக்கும்போது முடிந்தவரை ஒரு இடத்துல மீனை வாங்கி விட்டு வெளியே வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இந்த கூட்ட நெரிசலை எல்லாம் தாண்டி யாரையும் அவர் தொடாமல் முயற்சி செய்து வந்து கொண்டிருந்த போது ஒரு அண்ணா சாதாரணமாக வந்து அவரை தோல்ல கையை வச்சு, தம்பி கொஞ்சம் ஓரமா நடந்து போங்கப்பா என்று சொல்லி அணைத்து அவரை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டார். இவர் வெளியே வந்து சொன்னார், அண்ணே கடைசி வரைக்கும் யாரையும் தொட்டுவிடக்கூடாது அப்படின்னு கவனமாக நடந்து போனேன். ஆனா யதார்த்தமா ஒரு அண்ணன் வந்து நம்மளை தொட்டு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உறவுகளை நாங்கள் விலக்கி விட முடியுமா? அல்லது உறவுகள் எங்களை தவிர்த்து விடுவார்களா? நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இன்னொருவரோடு இருந்தால் தான் அந்த அன்பின் அடையாளம், உறவின் அடையாளம். இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நாங்கள் தனித்து நிற்க முடியாது, தனித்து நிற்கவே முடியாது. அது எப்படிப்பட்ட மரமாக வளர்ந்து நின்றாலும், அது நல்ல கனி கொடுக்காவிட்டாலும், நல்ல கிளைகளை அது கொண்டிருக்காவிட்டாலும், அது ஒரு முள் மரமாக கூட இருந்தாலும் அதன் கீழ் கொஞ்சம் நிழலாவது படும் அல்ல. என்ன, அந்த நிழலை தேடி மனிதர்கள் இல்லாவிட்டாலும் யாரோது விலங்கு வந்தாவது நிற்கும் அல்ல. யாரோது ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த பூமி மேல் கடவுள் எங்களை படைத்திருக்கிறார். அப்படித்தானே? உறவுகள் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. உறவுகள் இல்லாமல் நாங்கள் நிரந்தரமாக
தனியாக இருந்துவிடப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணர்வைத்தான் இன்று மூவொரு கடவுளின் பெருவிழா எங்களுக்கு உணர்த்துகிறது. புனித அகஸ்தினார் சொல்லுவார், மனித வல்லமை கொண்டு இந்த மூவொரு கடவுளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக நான் இருக்கின்ற இதே இந்த கட்டிடத்திற்கு முன்பாக என் ரோட்டை தாண்டி பார்த்தால் கடல், துறைமுகம் இருக்கிறது, திருகோணமலை துறைமுகம் இருக்கிறது. பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் அங்கே நிற்கிறது. பல நாடுகளிலிருந்து கப்பல்கள் நிற்கிறது. நான் ஒரு 2 நிமிடங்கள் நடந்து சென்றால் அந்த கடற்கரையின் கொஞ்சம் பகுதிகள் நான் காலடி எடுத்து நடந்து வர முடியும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தால் காற்று இல்லாத தருணங்களில் அந்த தண்ணீர் மட்டம் குறைய 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 அந்த கப்பலை சுற்றி இருக்கின்ற இடங்களில் எல்லாம் பாறைகளின் கண்ணுக்கு தெரியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனது கண்ணுக்கு நான் நிற்கிற இடத்திலிருந்து பார்த்தால் பாறைகள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும். கடவுளை பற்றியோ அல்லது இந்த இயற்கையை பற்றியோ என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இயற்கை துறைமுகம் தான் இது. ஆனால் அந்த கப்பல் நிற்கும் அளவிற்கு அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. ஆனால் நான் பார்க்கும் பொழுது அங்கே இங்கே திட்டுக்களாக சின்ன சின்ன குன்றுகள் தெரிகிறது, பாசிகள் எல்லாம் படிந்திருக்கிறது, கற்களாக தெரிகிறது. எங்கு ஆழம் என்று தெரியவில்லை. அவ்வளவு பெரிய கப்பல் நிற்கும் அளவிற்கு இந்த கடல் இவ்வளவு ஆழம் கொண்டிருக்கிறதா என்று கரையிலிருந்து பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. சாதாரணமாக எனது பார்வைக்கே தெரியல. அது அருகில் இருக்கின்ற என் பார்வைக்கு அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால், தந்தை, மகன், தூய ஆவி என்று மூவொரு கடவுளாக ஒருவராக தனித்திருக்கின்ற கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு மனித வல்லமை பத்தாது என்று அகஸ்தினார் சொல்வார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் மனித வல்லமையோடு நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் கொண்டிருக்கின்ற இந்த மூவொரு கடவுள் கொண்டிருக்கின்ற அடையாளங்களையும் பண்புகளையும் நாங்கள் உய்த்துணர முடியும் என்று சொல்கிறார். எங்களுக்கு அற்புதமான அனுபவங்கள் எங்கள் வாழ்வில் கிடைத்திருக்கும். தந்தை மூலமாக, மகன் கிறிஸ்து மூலமாக, தூய ஆவி மூலமாக இவர்கள் மூவரும் எங்களுக்கு கொடுத்த அன்பையும் அவர்கள் கொடுத்த உறவையும் அவர்கள் எங்களோடு வழிநடந்த விதங்களையும் நாங்கள் கொஞ்சம் உரசி பார்த்தோம் என்று சொன்னால் அது உண்மைதான். உண்மைதான். எங்கள் மனித வல்லமையால் உணர முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுக்கு உணர்த்திய விதங்கள் இருக்கல்லவா, அவர்கள் கொண்டிருந்த அடையாளங்கள், அவர்கள் செய்த பண்புகள் எல்லாம் எங்களுக்குள் தங்கி விட்டிருக்கிறது, எங்களுக்கு தங்கி இருக்கிறது. அவர்கள் கொண்டிருந்த பண்பும் அடையாளமும் எங்களுக்குள் தங்கி இருக்கிறது. அது பல்வேறு நிகழ்வுகளில் நாங்கள் உணர்ந்து பார்த்திருக்கிறோம் எங்கள் வாழ்வில். இன்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தந்தை, கடவுள் தந்தை அவர் படைப்பவராக, மகன் மீட்பவராக, தூய ஆவியானவர் வழி நடத்துபவராக, அர்ச்சிப்பவராக மூவரும் எங்கள் வாழ்க்கையில் பல தருணங்களில் நின்றிருக்கிறார்கள். என்ன பல தருணங்களில் நின்றிருக்கிறார்கள். பல தருணங்கள் எங்களை மீட்டெடுத்து வந்திருக்கிறார்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நாம் ஒவ்வொரு முறையும் பிதாசுதன் போடும் போதும் அது எங்களுக்கு பெரிய மாற்றங்களையோ அல்லது மிகப்பெரிய சக்தியையோ எங்களுக்கு கொடுப்பதாக நாங்கள் உணர்வதில்லை பல நேரங்களில். ஆனால் இன்று நாங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த மூவரும் அந்த அடையாளத்தின் மூலமாக எங்களுக்குள்ளே வாசிக்கிறார்கள். நாங்கள் செய்கின்ற ஒரு அடையாளத்தின் மூலமாக அவர்கள் எங்களுக்குள்ளே வாழ வருகிறார்கள், எங்களை அர்ச்சிக்கிறார்கள். எங்களோடு பயணிப்பதற்காக, எங்களோடு தங்குவதற்காக அவர்கள் பண்புகளை எங்களுக்குள்ளே அவர்கள் பதப்படுத்துகிறார்கள். அதான் உண்மை. இந்த சிறப்பாக யோசித்து பார்ப்போம். அந்த மூவரும் இணைந்து எங்களோடு வாழ்ந்து எங்களை வழிநடத்துகின்ற அந்த விதம் இருக்குது அல்லவா, அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அது எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்களது குடும்ப வாழ்க்கையில், எங்கள் சமூக வாழ்க்கையில் நாங்கள் பயணிக்கின்ற நபர்களின் மத்தியிலே அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக நான் பார்க்கிறேன். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அன்பும் ஒற்றுமையும் தியாகமும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் மூவரும். அவருடைய பண்புகளையும் அடையாளங்களையும் நாங்கள் இறை நம்பிக்கையோடு உய்த்துணர்ந்து பழகிவிட்டோம் என்று சொன்னார். எங்களுடைய தனி நம்பிக்கை அல்ல, எங்களுடைய நம்பிக்கை அல்ல, இறை நம்பிக்கையோடு நாங்கள் உள்வாங்கி பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் கொண்டிருந்த பண்புகள் எங்களுக்குள் வாழத் தொடங்கும். அவர்கள் கொண்டிருந்த அடையாளங்கள் எங்களுக்குள் பல மாற்றங்களை உருவாக்கிவிடும்.
அப்படியானால் நாங்கள் எப்படி இருப்போம்? மூவொரு கடவுளைப் போல மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். அதற்கான அருளையும் ஆற்றலையும் இன்று சிறப்பாக நாங்கள் இந்த திருப்பலி மூலமாக வேண்டுவோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்கள் என்றால், சமத்துவமாக வாழ்ந்தார்கள், சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள், ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள், அன்பையும் தியாகத்தையும் போதித்தார்கள். உங்களாலும் என்னாலும் அது முடிகிறதா என்று யோசித்து பார்ப்போம். உறவுகளை வலுப்படுத்துகின்ற தகுதிகளையும் பண்புகளையும் மூவொரு கடவுள் கொண்டிருந்தார். நாங்கள் அத்தகைய பண்புகளையும் தகுதிகளையும் பெறுவதற்கு இந்த திருப்பலி மூலமாக சிறப்பாக மாண்டாடுவோம். அப்படி நாங்கள் பண்புகளையும் அடையாளங்களையும் தகுதிகளையும் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கோரு தூரத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கின்ற நபர் கழுத்தை நெரிக்கப்படும் பொழுது, அவர் அநியாயமாக கொலை செய்யப்படும் பொழுது, எங்களுக்கும் இதயம் நின்று துடிக்கும். யாரோ ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி அந்த குடும்பத்தை அவர்கள் தனித்து வைக்கப்பட்ட போது, அந்த குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல், மற்றவரிடம் கையேந்த முடியாமல், 4 பேர் என்ன செய்வதென்று நிற்க முடியாத சூழ்நிலையில் திடீரென்று எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து, நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, கொரோனா உங்களுக்கு வராது, கடவுள் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான செயல்களையும் செய்துவிட்டு நாங்கள் திரும்பினோம் என்று சொன்னால், மூவொரு கடவுள் எங்கள் மூலமாக வாழ்கிறார். எங்களை தேடி வருகின்ற நபர்கள் பணம் இல்லை, பசியா இருக்கு, சாப்பிட ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய உணர்வுகளை அறிந்தவாறு எங்களை தேடி வருகிறார்கள் என்று சொன்னால், ஏதும் இல்லாததினால்தான், ஒருவேளை சாப்பாட்டிற்காகத்தான், சூழ்நிலை சரியில்லாததினால்தான், அவருடைய குடும்பம் ஏதோ ஒரு கஷ்டத்தினால் இருப்பதனால்தான் என்று நாங்களே உள்வாங்கி உணர்ந்து அவர்களுக்கு எங்களால் முடிந்ததை செய்தோம் என்று சொன்னால், மூவொரு கடவுள் எங்களுள் வாழ்கிறார். உறவுகளை மேம்படுத்துவதற்கான பண்புகளை நாங்கள் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், மூவொரு கடவுளின் பரிமாணங்களாக நாங்களும் இந்த பூமியிலே சக சகோதரிகளோடு விளங்க முடியும். சக சகோதரிகளிடம் அன்பை காட்ட முடியும். முயற்சித்து பார்ப்போமா? இயேசுவில் பிரியமான சகோதரிய சகோதரிகளே, பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை நம்புகிறோம். அது நல்லது, அது நல்லது. நம்பிக்கை எங்களை நடத்தும். பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இந்த நம்பிக்கை எங்களை நடத்தி செல்லும். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி இறை நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக தேவைப்படுகிறது. அந்த இறை நம்பிக்கை எங்கள் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த பார்வைக்கு விளங்க முடியாததாக இருக்கலாம், எங்கள் மனித வல்லமையால் அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனால் மூவொரு கடவுள் கொண்டிருந்த பண்புகளையும் அடையாளங்களையும் தகுதிகளையும் நாங்கள் கொஞ்சம் உள்வாங்கி பழகிவிட்டோம் என்று சொன்னால், உறவுகளை மேம்படுத்துகின்ற அற்புதமான கருவிகளாக அன்பையும் ஒற்றுமையையும் தியாகத்தையும் இந்த பூமியில் விதைக்கின்ற கருவிகளாக எங்களால் வாழ முடியும் என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கையில் வளர்ந்து இறைவனின் பிள்ளைகளாக சாட்சிகளாக மற்றவர்கள் முன்பால் நாங்கள் ஒளி கொடுக்கின்ற கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று எங்களது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய் ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தின் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது.
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வத்தின் பாதத்திலே குழுமி இருக்கின்றோம். இப்பொழுது எங்கள் இதயத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவர் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உய்த்துணர்ந்தவர்களாய் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவன், எங்கள் குடும்பங்களின் உறவுகளிலேயே மிக அதிகமாக பழுதடைந்திருப்பது பெற்றோர் மீது, அதுவும் வயதான பெற்றோர் மீது நாம் கொண்டுள்ள உறவு. இந்த உறவை மீண்டும் அலசி பார்க்க, பழுதடைந்துள்ள அந்த உறவை மீண்டும் சரி செய்ய, உறவுகளுக்கு முதலிடம் வழங்கும் வழிகளை மூவர் இறைவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவர் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தினால் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் இழந்து போன உறவுகளில் பலப்படவும், அன்பில் மேம்படவும், இவ்வேளையில் தங்கள் தேர்வுகளை சந்திக்க உள்ள இளையோரை வரவிருக்கும் சவால்களை எளிதாய் வென்றிட நல்ல உறுதியான உள்ளங்களையும் ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு தந்தருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவன், இக்காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளில் எதிர்கொள்ளும் துயரங்களில் இருந்து, சந்திக்கும் இன்னல்களிலிருந்து மீண்டும் மனித நேமிக்க புதிய வாழ்வை வாழ தேவையான நலமும் வளமும் சுயநலமற்ற அன்பையும் சேவைகளையும் தரக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் எங்களுக்கு வழங்குமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் சமர்ப்பித்த வேண்டுதல்களையும் எங்களது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இன்னும் பல உள்ளங்கள் கவலைகளோடும் பல்வேறு விதமான கேள்விகளோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் சிறப்பாக வேண்டுகிறோம். அனைத்தையும் நீர் ஒருவரே அறிவீர். இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்கும் புனித திரு அவை நடத்துள்ள நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இஞ்ஞாசியார், புனித அன்னை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து பக்தியோடு உருக்கமாக சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் தனது உடலையும் இரத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தானமாக தர வருகிறார். இந்த திருவிருந்துக்கு வருகை தந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ உமது உடலையும் இரத்தத்தையும் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த நாட்களிலே எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் உமது உடனிருப்போடு நாங்கள் உறவை பலப்படுத்தி உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உறவை பலப்படுத்தி இறைவனின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி